கிறிஸ்துவன்பான காலைக்குது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன். இந்த நாளை நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்கிருந்து சொன்னா, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டுடைய வேதத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா மன மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் இந்த வேதத்தை குறித்து மன மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? நினைச்சு பாருங்க, இந்த வேதம் நம்ம எப்படிலாம் நம்மை வழி நடத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு குட்டி கதை. ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு மூதாட்டி அம்மா என்ன செஞ்சாங்க, வயதானவங்க தன்னுடைய கண்ணாடியே தேடிட்டு இருந்தாங்க. அவங்க கண்ணாடியை தேடிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல தேடி பார்க்குறாங்க. ஏன்னு சொன்னா, நியூஸ் பேப்பர்லாம் படிக்கணும், இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணாடியை தேடி தேடி பார்க்குறாங்க. வீட்டில் உங்களுக்கே தெரியும், வயதானவங்க பெரிய வீட்டில் இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாங்க, கிடைக்கவே இல்லை. ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரம் ஆகி அவங்களுக்கு கண்ணாடியே கிடைக்கல. கடைசியாக கோயிலுக்கு போகிற நாள் வந்துச்சு. நாள் வந்த உடனே சரி, கோயிலுக்கு போகிறப்ப தானே வேதாந்தத்தை எடுப்பாங்க. அப்போ அவங்க அந்த பைபிள் எடுத்தாங்க. பைபிளுக்குள்ள வந்து என்ன செய்யுது, கண்ணாடி கீழே விழுது. அப்படின்னு சொன்னால், அந்த மூதாட்டி அம்மா போன வாரம் சர்ச்சுக்கு போகும்போது மறந்துட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த கண்ணாடியை இந்த வேதாந்தத்தில் வச்சுட்டாங்க. அது திருப்பி அந்த வேதாந்தத்தை எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செஞ்சுருப்பாங்க, கண்ணாடியை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு வாரம். அது மூதாட்டி மாத்திரம் இல்லை, உங்களுக்கும் எனக்கும் கூட அப்படி தான். சரிங்களா? நம்ம இந்த வேதத்தை எவ்வளோ நேரம் வாசிக்கிறோம்? இந்த வேதம் நம்ம எப்படிலாம் வழி நடத்துது? இந்த வேதத்தை குறித்து உங்களுடைய எண்ணங்கள் என்ன? மிக எளிதாக நம்ம கையில் வந்ததுனால நம்ம இதை ரொம்ப சுலபமாக நினச்சிக்கிறோமா? இது தேவனுடைய வார்த்தை, நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியான ஒரு புஸ்தகம். இதை நம்ம எப்படி வாசிக்கிறோம்? அதாவது தாவீது பக்தன் சொல்றாரு, என்னது, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அது வாசிக்கிறவங்களுக்கு எப்படின்னு சொன்னா, நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எத்தனை ஆசீர்வாதம் பாருங்க. நம்ம எப்படி நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு, நீங்க மரம் பார்த்துருக்கீங்களா? அந்த தண்ணி மரத்துக்கு எப்பவுமே பாய்ச்சிட்டே இருந்தா எப்படி இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் செழுமையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு என்னது, எவ்வளவு சம்பாதிக்கணுன்றதுல இந்த வேதத்தை நீங்க வாசித்தாவே போதும். நீங்க சம்பாதிக்கிறது அல்லது பணம் கொஞ்சமா இருந்தா கூட உங்களுக்கு ஆண்டவர் தருகிற சமாதானம், மகிழ்ச்சி, உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்கணும் அப்படின்னு சொன்னா பைபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அதை நம்ம தியானம் பண்ணோம். தாவீது பக்தன் சொல்றது போல இரவும் பகலும் நம்ம இது மேல தியானமா இருக்கணும். அப்படி தியானமா இருப்போம் அப்படின்னு சொன்னா அது நமக்கு என்ன செய்யுமா, தன் காலத்தில் தன் கனியை தந்து, நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ ஏற்ற வேலையில தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கு மரத்தை போல் இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில என்னது, எல்லாமே ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்வாங்க. இலையுதிராது இருக்கிற மரம் பார்த்துருக்கீங்களா? ஒரு வசந்த காலம் வந்துச்சுன்னா கொஞ்சம் என்ன செய்யும், இலை உதிர்ந்து துவங்கும் இல்லையா? ஆனா இங்க சொல்ற ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எப்படி சொல்றாரு, வாக்கு பக்தன் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அனுபவத்துல ஆண்டவர் மேல அவங்க வைத்திருந்த அனுபவம், ஆண்டுடைய வார்த்தை என்னது, அவங்களோடு கூட பேசினதால அவங்க எழுதின வார்த்தைகள். அதனால அவன் பாக்கியவான், நேர்கால் ஒருவன் நடப்பட்டு தன் தன் கனியை தந்து இலை உதிராத போல இருப்பான். அப்புறம் என்ன சொல்றாரு, அவர் இன்னொரு சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சில நேரத்துல நம்ம சொல்றோம், ஐயோ நான் எதை செஞ்சாலும் என்ன செய்யல, கைக்கூடியே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னு சொன்னா இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு, ஏதோ குறை இருக்கு. இரவும் பகலும் நம்ம தியானிக்க மறந்துருக்கிறோம். நம்ம இரவும் பகலும் தியானிக்க மறந்துருக்கிறோம். எதை, ஆண்டுடைய வார்த்தையை நம்ம மறந்தோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய செய்வதெல்லாம் என்ன செய்யாது, வாய்க்காது. நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னா அவர் மேல நம்ம என்ன செய்யணுமா, இரவும் பகலும் நம்முடைய வார்த்தையில என்ன செய்யணும், நம்ம தியானமா இருக்கணும். வேதத்துல நம்ம தியானிப்போம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் என்னது, நம்ம எல்லா காலங்களிலும் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல பசுமையாக உங்களுடைய வாழ்க்கையும் எப்பவுமே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும், கஷ்டத்தின் மத்தியிலும் ஒரு புன்னகை, வியாதியின் மத்தியிலும் ஒரு சமாதானம், படுத்த ஒரு தூக்கம், எந்திக்கும் பொழுது அந்த வேதம் நம்மோடு கூட
பேசும். நீங்க பாத்தீங்கன்னா பக்தன் அவருடைய அதிகாரங்கள் நீங்க 119 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல சொல்லிருக்கோம், உடைய வேதம் என் மன மகிழ்ச்சி அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா 19:7 இவ்வாறாக சொல்லப்படும், நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. 119:77 எப்படி சொல்லப்படுகிற, கர்த்தாவுடைய ரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன், உடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. சங்கீதம் 119:92 சொல்லுது, உடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அப்படி நிறைய காரியங்கள் நீங்க வேதத்தை குறித்து பாசின வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அறியீர்களா. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. ஆண்டவரை குறித்து கொடுக்குற எல்லா காரியங்களும் ஆண்டவரை பற்றி நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அவருடைய அன்பை பற்றி புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்த வேதம் தான். இந்த வேதம் உங்களுக்கு எப்படி இருக்குது, மன மகிழ்ச்சியாக இருக்கிறதா? ஒரு ராஜாவுக்கு அது மன மகிழ்ச்சியாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அது மன மகிழ்ச்சி. எப்படி தாவீது பக்தன் சொல்கிறாரோ, இந்த வேதம் மாத்திரம் இல்லைன்னா நான் துக்கத்திலேயே அழிந்து போயிருப்பேன். நினச்சி பாருங்கள், சில நேரம் நம்ம இந்த வேதத்தை எடுத்து பார்க்கும் பொழுது அது நமக்கு ஆறுதலான ஒரு நம்பிக்கையான வசனத்தை கொடுக்கும், ஆறுதலான வசனத்தை கொடுக்கும். சரிங்களா? ஒருவேளை வியாதியாக இருந்துன்னு சொன்னால் கவலைப்படாதீங்க, ஆண்டவர்களை கண்ணீரெல்லாம் துடைப்பாங்க, உங்கள் வியாதியெல்லாம் நீக்குவாங்க. மரணம் இல்லை, நம்ம குடும்பத்தில் ஒரு மரணம் இருந்து மரணத்தை தாண்டி வந்தோம் அப்படின்னு சொன்னால் பயப்படாதீங்க, நான் வரும்பொழுது அவங்கெல்லாம் உயிரோடு. எத்தனை நம்பிக்கை, எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை கிருபை இதை நீங்கள் வாசிக்கும் பொழுது. அதனால தான் இந்த வேதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதான், மறக்காமல் தவறாமல் அதை படிப்பேன்னு சொன்னால் அது நமக்கு தெய்வ பலனாக இருக்கும், அது நம்மை நல்வழிப்படுத்தும், எல்லா காரியத்திலும் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒருவேளை சோதனை ஜெயிப்பதற்கு கூட அது நமக்கு பக்கபலமாக இருக்கும். ஏன்னா அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அதை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு சொன்னால். இன்னைக்கு ஒருவேளை அந்த நாட்கள் அதிகமாக வேதத்தை வாசிக்க நேரம் இல்லாமல் சொன்னால் கூட கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடம் அந்த வேதத்தை வாசிங்க, அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நான் விசுவாசிக்கிறேன், அநேகர் வாசிப்பீங்கன்னு சொல்லி தேவன் உங்களோடு கூட இடைபடுவாங்க. ஆமென். கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, எங்கள் நல்ல மேய்ப்பரே, உடைய வார்த்தைகளை எங்களுடைய கையிலே கொடுத்து இதன்படி நடவுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க, சாத்தானை ஜெயிப்பீங்கன்னு சொல்லி அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேதத்தை எங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்கு, நீங்கள் கிருபை செய்யுங்க. சோர்வோடு அல்லது கடமைக்காக இதை வாசிக்காதபடிக்கு தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நினைத்து நம்முடைய அன்பை நாங்கள் வாசிக்கிறோம் என்று சொல்லி அன்பின் கடிதமாக இதை எடுத்து நாங்கள் வாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களோடு கூட ஆவியானவர் இடைப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவர்களுக்கு இந்த வேதத்தின் மனமுயற்சி என்று அவர்களும் உணர்ந்து கொள்ள அவர்களோடு கூட நீங்கள் இடைப்பட்டு எல்லோருடைய வார்த்தைகளை வாசித்து பலனடைந்து அநேகருக்கு சாட்சிகளாக இருக்க, அநேகரை உங்களுடைய அண்டைகளை சேர்க்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. பாவிகளாகி எங்கள் மேல் கிருபையாருங்க. இந்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்கள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் கூட ஒரு விஷயம் அந்த கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தத்தினால கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, ஏற்ற வேளையில ஆண்டவரே திருமணம் நடக்கவும் நல்ல மணமகன் மணமகள் கிடைக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. பெற்றோர்கள் அதற்காக எடுக்கிற முயற்சிகள், பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கிருபை இருந்து நடத்த வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். திருமணம் அரேஞ்ச் செய்து ஆண்டவரே அதை நடக்க இருக்கிற காரியங்கள் எல்லாம் அவர்கள் பொறுப்பேற்று நடத்தும் போது அவருடைய போக்கிலும் வரத்திலும் கிருபை இருந்து அவளை வழிநடத்துங்க. அவர்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்தித்தள்ளுங்க சாமி. இந்த வேளையிலும் விசேஷமாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கும் ஆண்டவரையுடைய கரத்தின் பரிசு பொருளை பெறுவதற்கான தகுதிப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதற்கு குறையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நீக்கி போட்டு நீரே பரிசுத்தர், நீரே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நானே அடைத்தேன் நானே திறப்பேன் என்று சொன்னது போல அவருடைய கர்ப்பத்தை நீங்கள் திறந்து அவளுக்கு நீ ஆசீர்வதிக்க வேணுமா பாத்தில் கெஞ்சி மாண்டாடுகிறோம் சாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இப்படி ராஜ்யம் வரும்பொழுது நாங்கள் ஒருவரும் கெட்டு போயிடாதபடிக்கு ராஜ்யத்தில் பங்கு பெறுகிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமா இயேசுவின் வழியாய் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.